சவுச்சவை தோல் சீவி இப்படி நறுக்கி வச்சிருக்கோம். இப்போ முதல்ல குக்கர்ல ஏற்கனவே தண்ணி ஊற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 3 hours ஊற போட்டிருக்கிற ஒரு கைப்பிடி பட்டாணியை, பச்சை பட்டாணியை அதில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். அது ஒரு 15 minutes அது வந்து நல்லா வேகணும். அடுப்பு பெருசாக வச்சு வேக வைங்க. இப்போ இந்த பட்டாணி வெந்துருச்சு. நம்ம தோல் சீவி ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற இந்த சவுச்சவை அதில் போட்டு வேக வைக்கிறோம். நல்லா அடுப்பு பெருசாக வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இது நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா, மூடி வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். 1/2 hour அது வந்து வெந்துடும். இப்போ நம்ம அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுறோம். இதுல தண்ணீரை வடிகட்டிட்டு நம்ம இந்த சவுச்சவு பட்டாணி மட்டும் தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து தனியா வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறோம். ஊத்திட்டு இதுல வந்து நம்ம இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சு கொட்ட போறோம். அதான் பண்ண போறோம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சு கொட்டுங்க. அது வந்து சிவந்த பிறகு கருவேப்பிலை போட்டு தாளிங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நீர் வடிகட்டி வச்சிருக்கிற இந்த சவுச்சவும் பட்டாணியும் அதில் போட்டு நல்ல ஒரு கிளறுறோம். அடுப்பு கொஞ்சம் பெருசா வச்சுட்டு நல்ல ஒரு கிளறுங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளை போடுறோம். தேவையான அளவு இப்போ அதில் உப்பு சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு கிளறு, ஒரு 2 நிமிஷம் அதை நல்ல கிளறுங்க. இந்த பட்டாணி, உப்பு, மஞ்சள் தூள், இந்த சவுச்சோ எல்லாமே வந்து ஒன்றா கலக்கணும். அதுக்கு வந்து இப்போ நம்ம நல்லா கிளறோம். ஏற்கனவே நம்ம தேங்காய் அண்டு பச்சை மிளகாய் போட்டு நம்ம மிக்சியில் ஒரு தூள் மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம். இந்த கலவையை அதை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ நல்ல இந்த தேங்காய் வந்து சவுச்சவோட நல்ல கலந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை சாப்பிட்றதுக்கு தயார் பண்ணிட்டோம். இது மிஞ்சி போனால் உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 40 minutes தான் ஆகும் இது தயார் பண்ணுறதுக்கு.